நான் திடீர்னு காஞ்சிபுரம் பக்கத்துல ஒரு ஊர்ல பேச போயிருப்பேன். அங்க ஒரு கோயிலை பார்த்த உடனே முதல் போன் இவருக்கு அவசர போலீஸ் 100 மாடி அடிப்பேன். இந்த கீழடிங்கிறது எனக்கு ஒரு சந்தேகம் என்னன்னா, கீழடியே பேர் தானா இல்லாட்டி கீழே தோண்டினதுனால கீழடின்னு வந்துச்சா? கீழடி என்று சொல்லும் போது அதற்கு பழமையான பேர் என்னவா இருந்தது அப்படின்னு சொல்லி நாம் கொடுத்தனவும் நம் அக்கன் கொடுத்தனவும் அக்கன் கொடுத்தனவும் மற்றும் நம் பெண்டுகள் கொடுத்தனவும் மற்றும் கொடுத்தார் கொடுத்தனவும் மர்ம கதை மாதிரி இருக்கீங்களே. அதாவதுங்க, இது இந்த இடத்த நீங்க தேர்ந்தெடுக்கிறதுக்கு எப்படி வைகை கரையில இந்த பெட்ல ரிவர் பெட்ல கண்டுபிடிச்சீங்க? பொதுவாக தொழில் ஆய்வாளர்களுடைய அந்த கலாய் உண்மையிலே ஈடுபட்டு கலாய்வு செய்யும் போது அவர்கள் ஊர் ஊரா அழைவாங்க. கடல்ல கலக்காத நதி வைகைங்கிறாங்களே, அது உண்மையா? வணக்கம். நம்முடைய இயல் டிஜிட்டலில் ஜி ஞானசம்பந்தன் அப்படிங்கிற யூடியூப் சேனலில் 1,00,000க்கு மேற்பட்ட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துருக்குறாங்க. அவர்கள் அத்தனை பேருக்கு நம்முடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். புதிய புதிய முயற்சிகளில் இறங்கியிருக்கிறோம். அதில் பேட்டிகள்ங்கிறதுக்கு ரொம்ப வரவேற்பு இருக்குது. இப்போ சமீபத்தில் ஒரு பேட்டி விரும்பி பார்க்கப்பட்டிருக்கு எல்லாராலையும். இந்த மாதிரியான இந்த நிகழ்வை தொடரும்னு நாங்கள் விரும்புகிறோம். அதில் பல்துறை சார்ந்த அறிஞர் பெருமக்கள் வந்தாங்கன்னா நல்லா இருக்குங்கிறது எங்களுக்கு ஒரு விருப்பம். அதுலேயும் அறியப்படாத அறிஞர்கள் என்ன அர்த்தம்னா, அவங்க துறையில் அவங்க பெரிய சூப்பர் ஸ்டார். ஆனால் நான் ஒரு செய்தியை சொல்கிறப்ப என் நண்பர் இது தான் சொன்னார் அப்படின்னு சொன்னால் அவர் யாருங்க அப்படின்னு கேட்பாங்க. காரணம் என்னன்னா, அவங்க தங்களை வெளிப்படுத்திக்கிற விரும்புறதில்லை. அவங்களுடைய வேலையை அவங்க நல்லா பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இப்படிப்பட்ட ஒரு நல்லறிஞர் தன்னை வெளிப்படுத்திக்கிற அவர் விரும்பினதே கிடையாது. ஆனால் அவருடைய திறமை என்னங்கிற விஷயத்த நான் ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலே, அதுக்கு மேலே கூட இருக்கலாம், 30 ஆண்டுகளுக்கு மேலே நல்லா சொல்கிறதா இருந்தால், நான் ஒரு மாணவனாக அவர்கிட்ட தான் போய் சேர்ந்தேன். நான் அதுவும் எப்படி சேர்றேன், ஆனந்தவுடனில் ஒரு கதை போட்டி அறிவிக்கிறாங்க. ஒரு சரித்திர கதைக்கு 1,00,000 ரூபா தர போகிறாங்க. நான் இப்போ எம்ஏ படிச்சுட்டு இருக்கேன் தியாகராஜ காலேஜில். நான் என்ன பண்ணேன், பொன்னியின் செல்வன் மாதிரி ஏன் பாண்டிய நாட்டு வரலாறு எழுதக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யாரை போய் பார்க்கலாம் அப்படின்னா, தொல்லியல் சார்ந்த யாரையாவது போய் பார்ப்போம் அப்படின்ட்டு திருமலை நாயக்கர் மஹாலில் அப்போ அங்கே தான் அலுவலகம் இருந்தது. அங்கே போய் யாரை போய் பார்க்கலான்னு பார்த்தேன். அப்போ எல்லோரும் சொன்னாங்க, நம்ம தியாகராஜ காலேஜில் படித்தவரே அங்கே ஒருத்தர் இருக்கார் அப்படின்னு சொன்னோடனே நான் போய் பார்த்தேன். அவர் தாங்க தொல்லியல் துறை அறிஞர், அதில் முதுபெரும் சிந்தனையாளர், 10க்கும் மேற்பட்ட நூல்களை எழுதியிருக்கக்கூடிய பெருமையுடையவர், இன்றைக்கும் இயங்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஆய்வாளர். நான் என்னுடைய பேச்சுக்கு நடுவில் இது அவர் சொன்னது அப்படின்னு சொல்லுவேன் இல்லையா, அப்படி சொல்கிறேன்னு சொன்னால் அத்தகைய பெருமையெல்லாம் மிகுந்த நம்முடைய மதுரையை சார்ந்த வணக்கத்திற்குரிய தொல்லியல் அதிகாரி டாக்டர் பேராசிரியர் வேதாசலம் ஐயா அவர்கள் நம்ம சந்திக்கிறோம். இந்த முன்னுரை நான் எதுக்காக இவ்வளோ கொடுக்குறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ சிலருக்கு தமிழ் தெரியும், கல்வெட்டு தெரியாது. சிலருக்கு ஓலைச்சுவடி வாசிக்க தெரியும், கல்வெட்டை வாசிக்க தெரியாது. இன்னும் சில பேர் எல்லாத்தையும் புத்தகத்தில் படிச்சிருப்பாங்க, கள ஆய்வுக்கு போயிருக்க மாட்டாங்க. கள ஆய்வுக்கு போன சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த அங்கே போவாங்க இங்கே போவாங்க அவ்வளோதான் வருவாங்க. ஆனால் உலகம் முழுவதும் போயிட்டு வந்திருக்கக்கூடிய ஒரு பெருமையும், உள்ளூர் முழுவதும் போயிட்டு வந்திருக்க பெருமையும் இவருக்கு தான் உண்டு. இவர் சின்ன உதாரணம் சொல்கிறேனே, நான் திடீர்னு காஞ்சிபுரம் பக்கத்தில் ஒரு ஊரில் பேச போயிருப்பேன். அங்கே ஒரு கோயிலை பார்த்த உடனே முதல் ஃபோன் இவருக்கு தான் அவசர போலீஸ் 100 மாடி அடிப்பேன். சார், இங்கே ஒரு கல்வெட்டு இருக்குது, இது பதிவாயிருச்சா என்னன்னு தெரில. உடனே அவர் சொல்லுவார், அந்த கோயில் இருக்குது பார்த்தீங்களா, அது பக்கத்தில் ஒரு குளம் இருக்கா, ஆமாம் அது பக்கத்தில் ஒரு இன்னொரு சின்ன கோயில் இருக்கா, முதல்ல அந்த கோயிலுக்கு போங்க, அந்த கோயில் ரொம்ப புகழ்பெற்ற கோயில், பார்த்து வந்தீங்களா, பார்த்து வாங்க, நான் மற்றது பேசுகிறேன் அப்படின்னு சொல்லுவாருங்க. அப்படிப்பட்ட பெருமை மிகுந்த வேதாசலம் ஐயா அவர்களே நாம் சந்திக்கிறோம். வணக்கங்க. வணக்கங்க. வணக்கம். எங்களுக்கு என்ன ரொம்ப பெருமை, நீங்கள் எங்களுடைய இயல் டிஜிட்டலுக்காக வந்ததை நான் ரொம்ப மகிழ்வோடு ஏற்றுக்கிறேன், ரொம்ப சந்தோஷப்படுறேன். நன்றி. உங்களுக்கு நான் என்னுடைய நன்றியை தெரிவித்துக்கிறேன். ஏன்னா இயல் டிஜிட்டல் மூலமாக ஒரு உலகத்திற்கு ஒரு அறிமுகம் செய்யக்கூடிய அந்த பெருந்தன்மையோடு என்னையை அழைச்சி
அதை அறிமுகப்படுத்துறதுக்கு மிக்க மிக்க நன்றி. முக்கியமாங்க நான் ஜேடிவியில் பேசுறப்ப கூட உங்ககிட்ட தான் அடிக்கடி அது இரவு 12 மணிக்கெல்லாம் உங்களை நான் தொல்லை பண்ணிருக்கேன். கண்டிப்பா இது என்னன்னு கேட்பேன், உடனே சொல்லுவீங்க. என்ன ஒரு ஆச்சரியம்னா இந்த கீழடி இப்ப நமக்கு புகழ்பெற்ற ஒரு இடமா வந்துருச்சு. ஆமாங்க. இந்த கீழடியை இன்னும் 4 அடி தோண்டினோம்னா அநேகமா நம்ம 3000க்கும் மேல போனாலும் போயிடுவோம் கிமு அப்படின்னு சொல்றாங்க. இதுல எனக்கு என்ன ஆச்சரியம்னா கீழடியை பேசாத ஆள் கிடையாது. இந்த வட்டம் அமெரிக்காவில் தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா கீழடி எங்கள் தாய்மடிங்கிறாங்க. ஆனால் உண்மையை சொல்றதா இருந்தா கீழடியை தோண்டுகிற போது கூடவே இருந்து அங்கேயே படுத்திருந்து அங்கேயே கூட இருந்து அந்த ஆய்வில் பெரும் துணை நின்ற ஒரு நல்லறிஞராகிய நீங்க கீழடியை பற்றி முதல்ல சொல்லுங்க. கண்டிப்பாக கீழடி என்ற ஒரு இருக்கக்கூடிய அந்த அகழ்வாராய்ச்சி, கீழடியை செய்யப்பட்ட அகழ்வாராய்ச்சி என்று சொல்லும்போது இன்றைக்கி உலகம் முழுக்க அதை பற்றி தெரியுது. உலகம் முழுக்க, ஏன்னா இன்றைக்கு வளர்ந்திருக்கக்கூடிய அறிவியல் தொழில்நுட்பத்தின் காரணமாக கீழடியில் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி அடுத்த வினாடியே அமெரிக்காவுக்கு ஒரு செய்தி அனுப்பக்கூடிய ஒரு நிலை வந்து விட்டது. ஆனால் இன்றைக்கு தமிழ்நாட்டில் 100க்கும் மேற்பட்ட இடங்களில் அகழ்வாராய்ச்சி பண்ணியிருக்காங்க. இதை நான் கீழடி போன்ற எவ்வளவோ இடங்களை வந்து தோண்டியிருக்காங்க. பூம்பாரில் தோண்டியிருக்காங்க, காஞ்சிபுரத்தில் தோண்டியிருக்காங்க, கொடுமணலில் தோண்டியிருக்காங்க, கொடுமணல் அதே மாதிரி கொற்கையில் தோண்டியிருக்காங்க. இந்த மாதிரி பல்வேறு இடங்கள். பொருந்தில், ஆமாம், பொருந்தில் என்று சொல்லக்கூடிய பழனி பக்கத்தில் பொருந்தில் என்று சொல்லக்கூடிய பேகன் கடையல் வள்ளல்களாகிய பேகன் வாழ்ந்த ஊர். இந்த மாதிரி நிறைய ஊர்களில் அகழ்வாராய்ச்சி பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு ஊர் என்று தான் கீழடியை சொல்லுவேன். அதனால கீழடி தான் நாம படிச்சதுல அரிக்கமேடு, ஆதிச்சநல்லூர், அந்த கொடுமணல் இதுதான் நாங்க கேள்விப்பட்டிருக்கோம். இந்த கீழடிங்கிறது எனக்கு ஒரு சந்தேகம் என்னன்னா கீழடியே பேர் தானா இல்லாட்டி கீழே தோண்டினதுனால கீழடின்னு வந்துச்சா? இல்ல கீழடி என்பது அண்மை காலத்துல அதுக்கு ஏற்பட்ட ஒரு பேர் தான். உண்மையிலே அது என்ன? அது வந்து வைகையினுடைய வட தென்கரையில் இருக்கக்கூடிய ஒரு பழமையான கிராமம். சரி சரி. கீழடி என்று சொல்லும் போது அதுக்கு பக்கத்துல ஒரு 3 ஊர் இருக்குங்க. ஒன்று கீழடி, அடுத்தப்புல கொந்தகை, இன்னொரு மணலூர். ஆமா. இந்த 3 ஊர்களுக்கும் மையமாக ஒரு 110 ஏக்கர்ல ஒரு பழமையான ஒரு 1800 ஆண்டுகளுக்கு முற்பட்ட பழமையான ஒரு வாழ்விடம். அந்த வாழ்விடம் வந்து கீழடியை சார்ந்த கீழடியுடைய அந்த எல்லையில அந்த அதோடைய பகுதியாக அமைஞ்சிருக்கு. சரி சரி சரி. அதனால கீழடின்னு சொல்ல வேண்டிய ஒரு இருக்குது. ஆனா வந்து கீழடி என்று சொல்லும் போது அதற்கு பழமையான பேர் என்னவா இருந்தது அப்படின்னு சொல்லி நம்ம அங்க உள்ள கல்வெட்டுக்கள்ல பார்க்கும்போது அங்க கீழடியில் ஒரு சிவன் கோயில் ஒண்ணு இருக்கு. அதுல குலசேகர பாண்டியனுடைய கல்வெட்டுல அந்த ஊரை சொல்லும் போது பிற்கால 16ஆம் நூற்றாண்டை சார்ந்த பாண்டிய அரசு வீழ்ச்சி அடைகிற நேரம் இல்ல அப்படி சொல்ல முடியாது. அதாவது பாண்டியர்கள் வந்து சங்க காலத்தில் ஆட்சி செஞ்சிருக்காங்க, கலப்பிரர் காலத்துக்கு பிறகு ஆட்சி செஞ்சிருக்காங்க. அப்புறம் சோழர்களுடைய வீழ்ச்சிக்கு பிறகு மறுபடியும் 16ஆம் நூற்றாண்டுல எழுச்சி பெற்றிருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்துல வெட்டப்பட்ட ஒரு கல்வெட்டுங்க. ஆமா, 1268 இருந்து 1311 வரை ஆட்சி செய்த குலசேகர பாண்டியனுடைய கல்வெட்டு ஒன்று இருக்கிறது. அந்த கல்வெட்டுல தான் அது என்ன சொல்றான், குலசேகர, அதுக்கு வந்து குந்தி தேவி சதுர்வேதி மங்கலம், அதாவது கொந்தகைங்கிறதுக்கான பேரு குந்தி தேவி சதுர்வேதி மங்கலம். அதனால குந்தி தேவி சதுர்வேதி மங்கலம் என்ற பேர்ல 4 வேதமல்ல பிராமணர்களுக்கு ஏற்பட்ட குடியிருப்பாக அதை சொல்றான். அப்ப கொந்தகையும் கீழடியும் ஒன்றாக சேர்ந்து அந்த குந்தி தேவிங்கிறது யாரு? நம்ம புராண குந்தி தேவியா? இல்ல, நான் சொல்லிடுறேன். வந்து அந்த 2 ஊரும் சேர்ந்துதான் மொத்தமாக குந்தி தேவி சதுர்வேதி மங்கலம் அழைக்கப்பட்டிருக்கிறது. ஆனா மற்றவர்களுக்கு தெரியாத ஒரு செய்தி எனக்கு வந்து இன்னொரு கல்வெட்டு கிடைச்சதுங்க. மதுரை ஆனைமலையில உள்ள அந்த நரசிங்க பெருமாள் கோயில் கல்வெட்டுல அதற்கு பழைய பேர் போனோம். நீங்க ஆமா போயிருக்கோம். அங்க ஒரு முருகன் கோயில், ஆமா, அந்த அதுக்கு எதிர்த்தாப்புல இருக்க நரசிங்க பெருமாள் கோயிலுக்கு எதிர்த்தாப்புல முருகன் கோயில் இருக்கிறது. அப்புறம் லாடன் கோயில், அந்த லாடன் கோயில் பாண்டியர் காலத்து குடைவரை கோயில். அது பக்கத்துல நரசிங்க பெருமாள் கோயில் உள்ள ஒரு கல்வெட்டுல அந்த ஊருக்கு
குந்தவை சதுர்வேதி மங்கலம்னு கீழடிக்கு அமைஞ்சிருக்க பகுதி வந்து குந்தவை சதுர்வேதி மங்கலம்னு ராஜராஜன் காலத்துல அவனுடைய தமக்கையாக விளங்கிய பொன்னியின் செல்வன்ல குறிப்பிடப்படுகின்ற அந்த மனைவி என்ற புகழ்பெற்ற இருக்கக்கூடிய ராஜராஜன் மிகுந்த மதிப்பு கொண்டு விளங்கிய அவருடைய அன்பை பெற்ற அவருடைய அக்கா. சரி சரி. இந்த தஞ்சாவூர் கல்வெட்டுல கூட அவன் சொல்றான், என்ன சொல்றான்னா, அவன் வந்து கோயிலை கட்டி முடிச்சது பிறகு அந்த கோயிலுக்கு கொடுக்கப்பட்ட கொடைகளை பற்றியெல்லாம் ரொம்ப சிறப்பா சொல்றான். சொல்லிட்டு அந்த கொடைகளை எல்லாம் வந்து அந்த கல்வெட்டை வெட்டணும் அப்படின்னு சொல்லும் போது முதல் யார் கொடுத்தது என்னன்னு ஒரு ஆர்டர் படி சொல்றான். அதுல நாம் கொடுத்தனவும் நம் அக்கன் கொடுத்தனவும் மற்றும் நம் பெண்டுகள் கொடுத்தனவும் மற்றும் கொடுத்தார் கொடுத்தனவும் ஸ்ரீ விமானத்திலே கல்லிலே வெட்டுக என்று அவன் சொல்றான். அந்த கொடுத்தார் கொடுத்தனவும்னா என்ன? கொடுத்தார் இதாவது முதல்ல வந்து அவன் கொடுத்தது, இரண்டாவது அக்கா கொடுத்தது, நம் அக்கன் கொடுத்தனவும், நம் பெண்டுகள் கொடுத்தோம்னா அவளுடைய மாதவி, மற்றவனை யார் கொடுக்குறாங்களா கொடுத்தார் கொடுத்தனவும். அதாவது ஒரு ராஜாவா இருந்து கூட எல்லாரும் பேரும் போடணும். அவன் வந்து ரொம்ப பெருந்தன்மையா பல விஷயங்கள சொல்றான். கோயிலுக்கு விளக்கு கொடுக்க போது கூட அவன் சாதாரண ஒரு குடிமக்களோட சேர்ந்து இவன் பாதி காசு போட்டு அந்த இடையன் பாதி காசு போட்டு ஒரு விளக்கு கொடுத்துருக்கான். அந்த மாதிரி கொடுத்தவன் அந்த கல்வெட்டுல அவன் என்ன சொல்றான்னா, அவ்வளவு ஒரு மதிப்பு வாய்ந்த இடத்த அவனுடைய அக்காவுக்கு கொடுத்திருக்கான். அந்த அம்மா பேரு தான். ஆமா, தனக்கு அடுத்தாப்புல ராஜாங்கிற தனக்கு அடுத்தாப்புல அடுத்த கொடுத்தது யாருன்னு சொல்றான்னு அக்காவை சொல்றான். அதுக்கு பிறகுதான் மனைவி சொல்றான். அதனால அவ்வளவு புகழ்பெற்ற நம்ம அந்த கதைப்படி பார்த்தா அந்த அவங்கள வளர்த்த ஒரு 2-3 பேர்ல அந்த இந்த அம்மா அந்த கண்டராயத்தேவனுடைய மனைவி செம்பியன் மாதேவி. நான் அந்த அம்மா பிறந்த ஊருக்கு போனேங்க. செம்பியன் மாதேவி ஒரு சிலை வச்சிருக்காங்க. நான் தரப்புழாவுக்கு போயிருந்தேன். பார்வையந்தர் தான் தொடங்கி வச்சாரு. இப்ப வளர்க்கிற போது அக்கா மீது அம்மா மீது அளவு பக்தியை வச்சிருக்காரு அவரு. அதனாலதான் நமக்கு தெரியுது. சரி, இந்த குந்தவை அதனால அந்த பேர்ல வந்து இந்த ஊருக்கு வந்து முதல்ல அந்த குந்திதேவி சதுர்வேதி மங்கலம்னு வருவதற்கு முன்பாக குந்தவை சதுர்வேதி மங்கலம் தான் வருது. ராஜராஜனுடைய அக்கா பேர்ல வருது. அதாவது சோழர்கள் பாண்டியர்கள் ஆண்ட காலத்துல என்னன்னா, இந்த பாண்டிய நாடு என்பது ஒரு 10ஆம் நூற்றாண்டு வரையும் பாண்டியருடைய கட்டுப்பாட்டுல இருந்தது. அதற்கு பிறகு பராந்தக சோழன் படையெடுக்கிறான். அதுக்கு ஒரு ராஜராஜன் படையெடுத்து வந்து ஏறத்தாழ 1 நூற்றாண்டுகளுக்கு மேல பாண்டிய நாடு சோழருடைய கட்டுப்பாட்டில் நமக்கு ஆதாரங்கள் இருக்கு. 11ஆம் ராஜராஜனுடைய கல்வெட்டு, ராஜேந்திர சோழனுடைய கல்வெட்டு, அவனுடைய பிள்ளைகளுடைய கல்வெட்டு, முதல் குலோத்துங்க கல்வெட்டு பாண்டிய நாடு முழுக்க இருக்கு. கன்னியாகுமரி வரை பாத்தீங்கன்னா கன்னியாகுமரியில ஏராளமான கோளுடைய கல்வெட்டுகள் இருக்குது. அந்த 11ஆம் நூற்றாண்டை சேர்ந்த கல்வெட்டுகள். இந்த சோழ சாம்ராஜ்யத்தினுடைய பெரும் விரிவை நம்ம பின்னாடி பேசுவோம். கண்டிப்பா. நம்ம பேர் அதை சரியா சொல்ல மாட்டேங்கிறாங்க. அதாவது இந்த இவ்வளவு 11, 12ஆம் நூற்றாண்டு பாண்டிய நாடு சோழருடைய கட்டுப்பாட்டில் இருந்த போது இவர்கள் என்ன பண்றாங்க, இந்த பாண்டிய நாட்டு பழமையான ஊர்களை எல்லாம் மாத்துறாங்க. மாத்தி தங்களுடைய ஆளுமையை வெளிப்படுத்துகின்ற வகையில, தங்களுடைய பெருமையை வெளிப்படுத்துகின்ற வகையில இந்த பேர்கள்லாம் வைக்கிறாங்க. பாண்டியர் ஏற்கனவே பாண்டியர்கள் வைத்த பேர்கள்லாம் நீக்கிட்டு பழமையான பேர்கள்லாம் நீக்கிட்டு நடக்குதுங்க. ஆமா, இன்னைக்கு இந்த ஆட்சி வந்தா அவர் பேர் வைக்கிறாரு, அந்த ஆட்சி வந்தா இவர் பேர் வைக்கிறாரு இல்லையா? கண்டிப்பா கண்டிப்பா அது பார்க்கலாம். அது இப்ப நிறைய அது நம்ம நிறைய கல்வெட்டு ஆதாரங்களோட சொல்லலாம். அதனால வந்து இந்த குந்திதேவி சதுர்வேதி மங்கலம்ங்கிற பேர் வைக்கிறாங்க கீழடிக்கு. வைக்கும் போது ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு பேர் இருந்திருக்குது. அந்த பேர் என்ன அப்படின்னு சொல்லும் போது அந்த கொந்தகையிலேயே கீழடியில இதுவரையும் அந்த பேருக்கான அந்த கிடைக்கல, கல்வெட்டு கிடைக்கல. எனக்கு நம்ம பக்கத்துல மணலூர் என்ற ஊர் இருக்கு. அந்த மணலூர் கண்மாய்க்கு பக்கத்துல இந்த இடமே இருக்கு. அந்த கீழடியுடைய அந்த வாழ்விடம் 110 ஏக்கர் சொல்லக்கூடிய அகழ்வாராய்ச்சி செய்யப்பட்ட இடம் சொல்றேன் பாருங்க, அந்த இடம் இருக்கிறது. அதனால ஒருவேளை மணலூர் வந்து பழைய மணலூர் இந்த பகுதியில இருந்து பின்னாடி இன்றைக்கு இருக்கக்கூடிய மணலூர் பகுதிக்கு மாறி இருக்குமோ அப்படின்னு ஒரு சின்ன சந்தேகம் இருக்கிறது. ஆனால் மணலூர் என்பது திருவிழா புராணம் போன்ற புராணங்கள்ல பாண்டியர்கள் தங்கி இருந்த இடமாக சொல்லப்படுது. ஏதோ ஒரு வகையில் ஆமா, ஏதோ ஒரு வகையில் அந்த மணலூர்ல உள்ள, அதாவது எப்பவுமே பாண்டியர்கள் தங்களுடைய
மதுரை என்பதை தலைநகராக வைத்திருந்த போதிலும் அவர்கள் தங்க 2ஆம் நிலை தலைநகராக சில இடங்களை தேர்வு செஞ்சு வச்சுக்கிறாங்க. அந்த மாதிரி வந்து ஒரு இடமா இருந்திருக்கணும் மணலூர். இப்ப காஷ்மீர்ல வந்து வைக்கிறோம்ல, அது மாதிரி வந்து அதே மாதிரி பின்னாடி வந்து பிற்கால பாண்டியர் காலத்திலயும் இந்த மாதிரி இந்த முறை இருந்திருக்கிறது. நெடுமாறன் கூட மங்களபுரம்னு ஒரு நகரத்தை அமைச்சு அங்க ஆட்சி வீட்டு இருந்ததாக ஒரு கல்வெட்டு சொல்லுது. மங்களபுரம்ங்கிறது என்னன்னா நம்ம வந்து திருப்போணம் பகுதி. திருப்போணம் வந்து மதுரையில இருந்து மானாமரிக்கு போற வழியில திருப்போணத்துக்கு பக்கத்துல உள்ள பகுதியில் அவன் வந்து அந்த மங்களபுரம் நகரத்தை ஏற்படுத்த அந்த பகுதியில் அந்த நகரத்தை கண்டுபிடிக்கிறதுக்கான அலையெல்லாம் அலைஞ்சேன். ஆனா இதுவரைக்கும் என்னுடைய கண்ணில் தட்டுப்படல. ஆனால் அந்த 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 ராஜசிங்க குலக்கீழ் மங்களபுரம்னு வருகிறது. அந்த பகுதி வந்து அந்த திருப்போணத்தை சுற்றி உள்ள பகுதியை குறிக்கக்கூடிய நாட்டு பகுதி தான் அது. அதனால அந்த அந்த செய்தி அந்த பகுதியெல்லாம் இருந்து அது அழிஞ்சு போயிருக்கணும். அதனால அது போன்று மணலூர் என்று சொல்லும் போது அதனுடைய ஒரு பகுதி பழைய மணலூர் இங்க இருந்து இப்ப இருக்க இடத்துக்கு மாறி இருக்கணுமோ? ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய அந்த மணலூர் பகுதியில போய் அகழ்வாராய்ச்சி இப்போ செஞ்சிருக்காங்க, தமிழ்நாடு அரசு தொழில் செஞ்சிருக்காங்க. ஆனா வந்து பழமையான சான்றுகள் கிடைக்கல. அதனால ஒருவேளை அதுவும் வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் ஒரு பழமையான ஒரு ஊரை வந்து இன்னைக்கு ஆய்வு செய்து உலகம் முழுக்க வந்து இதை பற்றிய தகவல்களை வந்து, அதாவது முன்னை காட்டிலும் அந்த காலத்துல வந்து எங்களுக்கு அகழ்வாராய்ச்சின்னு சொல்லும் போது பேப்பர்ல கூட போட மாட்டாங்க. பேப்பர்ல வந்து நாங்க வந்து செய்து முடிச்சது பிறகு அந்த தொழில்துறை சார்ந்த அந்த தலைமை அலுவலர் இயக்குனர் அவர்கள் அவங்க தான் தெரிவிப்பாங்க. அது வரைக்கும் நாங்க வந்து பத்திரிகைகளுக்கு செய்திகளுக்கு எல்லாம் கொடுக்கறது கிடையாது. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இப்ப என்னன்னா அந்த அகழ்வாராய்ச்சி வேலை பார்த்தீங்களே தவிர நீங்க உடனே எங்களுக்கு அதிகாரம் கிடையாது. இப்ப வந்து அமர்நாத் ராமகிருஷ்ணன் அவர்கள் மத்திய அரசு தொழில்துறையில அவர் வந்து பொறுப்புக்கு வந்து அந்த அகழ்வாராய்ச்சி செய்யும் போது உடனே எல்லா செய்திகளையும் வந்து அவருக்கு அதிகாரம் இருந்தது. உடனே எல்லா செய்திகளையும் வெளியிட்டாரு. அது ஒரு புகழ்பெற்ற எல்லாரும் அறிந்ததாக அது மாறிடுச்சு. இப்ப இன்னொரு கேள்விங்க, இது கீழே தோன்றணும், இது எப்படி நீங்க அந்த இடத்த போய் எடுத்தீங்க? இப்ப நான் வாஸ்துபடி அப்படின்லாம் சொல்றோம், சேட்டலைட்ல பார்த்தோம் அப்படின்னு சொல்லுவோம். இது இந்த இடத்த நீங்க தேர்ந்தெடுக்கிறதுக்கு எப்படி வைகை கரையில இந்த பெட்ல ரிவர் பெட்ல கண்டுபிடிச்சீங்க? இதுங்க சொல்லலாம் பார்த்தா மர்ம கதை மாதிரி இருக்கீங்களே. அதாவதுங்க பொதுவாக தொழில் ஆய்வாளர்களுடைய வந்து அந்த உண்மையிலே ஈடுபட்டு கலாய்வு செய்யும் போது அவர்கள் வந்து ஊரா வந்து அழைவாங்க. ஊரா அது மாதிரி தான் இந்த இடத்த கண்டுபிடிச்சு. அதாவது என்ன பண்ணுற அமர்நாத் ராமகிருஷ்ணன் அவர்கள் வந்து அவங்க அம்மா அங்கே வந்து ஒரு தமிழ் பேராசிரியராக இருந்து ஓய்வு பெற்றவங்க. அதனால அவர் என்னன்னா ஒரு இந்த பகுதியில் இருந்ததுனால அவர் நாம வாழ்ந்த பகுதி, நம்ம இருந்த அம்மா இருந்த பகுதியில் வந்து ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவர் முடிவெடுத்து அந்த அகலாய்வு பொறுப்புக்கு வந்ததுக்கு பிறகு கம்ப்ளீட்டா, அதாவது நம்ம முழுவதுமா ஆய்வு செஞ்சிருவோம். ஒரு 2013 வைகையினுடைய தொடக்கத்திலிருந்து அந்த வருஷ நாடு என்று சொல்லக்கூடிய அந்த பகுதியிலிருந்து வெள்ளிமலையில தான் வைகை தோன்றுது. ஏறத்தாழ 250 கிலோமீட்டர் வந்து ஒரு வருஷம் வைகையினுடைய 2 கரையிலையும் இருக்கக்கூடிய ஊர்களை பூரா, வைகையினுடைய தெற்க ஒரு 10 கிலோமீட்டர், வடக்க ஒரு 10 கிலோமீட்டர் பகுதியில நாள்தோறும் வந்து நாங்க வந்து களப்பணி செய்தோம். அது வருஷ நாடு தான் பேரா? அது வருஷ நாடுன்னு இப்ப பேர் வைக்கிறாங்க. ஆனா அங்க உள்ள ஒரு கல்வெட்டுல மயிலாடும்பாறை என்று சொல்லக்கூடிய ஒரு ஊர் கண்ணமனூர் பக்கத்துல எங்க ஊரு, எங்க அப்பா பிறந்த ஊரு கண்ணமனூர், முக்கியமான ஊருங்க. அந்த ஊரை என்ன நினைச்சிருக்காங்க பல பேர் வந்து அந்த வருஷ நாடுங்கிறது வந்து இது அண்மை காலத்துல வந்து தோன்றிய ஒரு ஊரு, அது அந்த பகுதி அது பழமையான பகுதி இல்லை என்றெல்லாம் ஒரு கருத்து இருந்துச்சு. வருஷ நாட்டுக்குள்ளேயே போனா திரும்பி வரமாட்டாங்கலாம் இருக்கு. அந்த மாதிரி எல்லாம் ஒரு காலம் இருந்து அவ்வளவு கொசு தொல்லைகளும் அவ்வளவு நோய்கள் வரக்கூடிய. ஆனால் வந்து அங்க 2500 ஆண்டுகளுக்கு முற்பட்ட மனிதன் வாழ்ந்த வாழ்விடங்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆமா, அந்த ஆய்வுல இருந்தாங்க. அதுல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா கல்லாத்துமேடுன்னு ஒரு கல்லாத்துப்பட்டின்னு ஒரு இடம் இருக்கு. அந்த பகுதியில வந்து இந்த பெருங்கற் சின்னங்கள் என்று சொல்லுவார்கள், ஈம சின்னங்கள் சொல்லு. 2000 கல் திட்டைகள் 2500 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள கல் திட்டைகள்லாம் கிடைச்சிருக்கிறது. இதுல என்னன்னா நம்ம ஊருக்காரங்க வந்து காசு கொடுத்து வெளிநாட்டில் போய் பார்த்துட்டு வருவாங்க. அதே இது வந்து இப்போ எடுத்துக்காட்டா வந்து ஸ்டோன் ஹெஞ்சுன்னு சொல்லி பிரிட்டன்ல இருக்குங்க. அது உலகம் முழுக்க எல்லாருக்குமே தெரியும். அந்த பழமையான அந்த கல் திட்டைகளை பற்றி அந்த
பழங்கால மனிதர்களை வந்து புதைத்த அந்த இடங்கள்லாம் ஸ்டோன் ஹெஞ்சுன்னு ஆங்கிலத்தில் சொல்வார்கள். அது உலகம் முழுக்க தெரியும். அதை வந்து இங்கேருந்து ஃப்ளைட்டில் போய் அங்கே போய் பார்த்துட்டு வருவாங்க. அப்போ நாங்கள் ஒரு தடவை அங்கே கூட்டிகிட்டு போகும்போது அந்த மக்களை, சார் இதெல்லாம் நாங்கள் அங்கே காசு கொடுத்துட்டு டாலர் கணக்கில் காசு கொடுத்துட்டு பவுன்ஸ் காலத்தில் காசு கொடுத்துட்டு பார்த்துட்டு வர்றவங்க அப்படின்னு அவங்க சொன்னாங்க. எனக்கு ஒரு அனுபவம் என்னன்னா, இது ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த வருஷநாட்டை பற்றி பேசிக்கிட்டு இருக்கேன். நான் பிலடெல்பியாவுக்கு போயிருந்தேன். சரிங்க. அமெரிக்காவில் போயிருந்தேன். அங்கே நண்பர் என்ன பண்ணார், இங்கே ஒரு அபூர்வமான ஒரு கல்வெட்டு இதுகள் கட்டடம் இருக்கு, மண்டபம் இருக்கு, நம்ம ஊர் மண்டபத்தை போய் பார்த்துட்டு வந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போனாரு. $30 ஒரு ஆளுக்கு. ஏழால பிரிக்குங்க எவ்வளவு வருதுங்க. எனக்கு $30, அவர் $30. பார்த்தா எனக்கு என்ன அதிர்ச்சி தெரியுங்களா, அது TM கோர்ட்ல இருந்துருக்குங்க. நம்ம ஊர் மதன கோபாலசாமி கோயில் மண்டபத்தை அவ என்ன பண்ணாங்க, பிரிச்சு போட்டு அது ஒரு ஏலத்துக்கு விட்டாங்க. சரி சரி சரி. அது கோயில் இடிஞ்சு போச்சு இதாச்சுன்னு அவன் ஒருத்தர் கோளாறான ஒரு ஆளு அந்த மண்டபத்தை அப்படியே நம்பர் போட்டு பிரிச்சு ஆக்ஷன்ல எடுத்துட்டு கொண்டு போய் கப்பல்ல ஏற்றி கொண்டு போய் அங்க மண்டபம் செட் பண்ணிட்டான். அதாவது மண்டபத்தை $30 கொண்டு போய் பார்த்து வந்தீங்க. நீ உடஞ்சு கீழே கிடக்கும் போது அதை பத்தி எதையும் நீ கவலைப்படவே இல்லை. தெரியல. இங்க கிடந்த போது அது யாருக்கு என்னன்னு தெரியல. ஆனா அருமை தெரிஞ்சவன் என்ன பண்றான்னா, இன்னைக்கு அவன் பெரிய மாளிகை கட்டிட்டான். யாரு அந்த வாடகைக்கு விட்டாங்கல்ல, அவன் பெரிய கோடீஸ்வரனா இருக்கு. அவன் வீடு பக்கத்துல இருக்கு. அது காமிச்சாங்க, இவதாங்க கொடுந்தாருன்னு சொல்லி. அது எப்ப அந்த மண்டபத்தினுடைய வயதெல்லாம் எனக்கு தெரியல. ஆனா நாயக்கர் காலத்து இது மாதிரி இப்ப நீங்க சொல்றது லண்டன்ல போய் பாக்குறது, இங்க இருக்க வருஷம் லண்டன்ல இருக்கக்கூடிய நம்முடைய சிலைகளை எல்லாம் காசு கொடுத்து அங்க போய் பார்த்து வர்றீங்க. ஆனா நம்ம ஊர்ல கிராமந்தோறும் கிடைக்கு, ஊர்தோறும் இருக்கு, அது போய் பாதுகாக்கிறது கிடையாது. அதனால அந்த வருஷநாடு என்று சொல்லக்கூடிய அந்த பகுதியானது ஒரு 2500 ஆண்டுகளுக்கு முற்பட்ட பழமையான அந்த பகுதி. அந்த பகுதியில் இருந்து அந்த வைகை ஆறு தோன்றி அது வந்து வருஷநாளுக்கு பல 250 கிலோமீட்டர் பயணம் செய்து அது ராமநாதபுரத்தை தாண்டி அந்த அழகன்குளம் என்ற இடத்தை கடந்து அதற்கு பிறகு ஆற்றங்கரை என்ற இடத்துல சேருது. இப்போ ஒரு கேள்வி, கடல்ல கலக்காத நதி வைகைங்கிறாங்களே, அது உண்மையா? அது தவறுங்க. அதாவது எப்படின்னா, வைகை வந்து அங்க ஒரு இலக்கிய பாட்டு இருக்கு. ஆமா ஆமா. அதாவது நாரியிடப்பாக இருக்கு நஞ்சலித்த பாவி என்று வாரி இடை புகுதாயே வையை. எங்க சிவபெருமான் நஞ்ச கொடுத்த நீயே, அதனால நாங்க போக மாட்டோம், கடலோட நான் கலக்க மாட்டேன்னு சொல்லி ஒரு சொல் இருக்கு. நான் பார்த்தேன் அந்த கம்மாயோட முடிஞ்சு போகுதுங்கிறாங்களே. அதாவதுங்க, வைகை நதி என்பது அங்கு அது தொடங்கிய இடத்துல இருந்து கடைசி வரைக்கும் போகும்போது இடையில அதனுடைய வடபக்கத்திலும் தென்பட்ட பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏராளமான குளங்களுக்கு தண்ணீரை கொடுத்து கொண்டு செல்லுது. என்ன பண்ணுவாங்க, அங்கங்க இருக்கவங்க வந்து வாய்க்கால் வெட்டுவாங்க. அந்த வைகைக்கரை ஓரத்தில் வாய்க்கால் வெட்டி தன்னுடைய குளங்களுக்கு கொண்டு போவாங்க. இது அனுமதி உண்டா? இப்ப இன்னைக்கு கவர்மெண்ட் விடுங்க, அரசன் வந்து அந்த காலத்துல செஞ்சிருக்காங்க. அதுவும் குறிப்பாக வைகை வந்து செல்லுகின்ற எல்லா ஆறுகள்லயும் ஆறுதலை கண்டு என்று சொல்வார்கள். இதற்கு பேர் ஆறுதலைன்னா, ஆறுதலைங்கிறது நம்ம என்ன நினைச்சோம், காலமே புலவர் ஒரு பாட்டு இருக்கு. அதாவது சங்கரருக்கு ஆறுதலை, சண்முகருக்கு ஆறுதலை, கணேசருக்கு மாறுதலை அப்படிம்பாரு. இப்ப சங்கரருக்கு ஆறுதலை என்ன அர்த்தம்னா, சிவபெருமானுக்கு ஆறுதலை இல்லையா, 6 தலையில வச்சிருப்பாராம். எது? கங்கை நதிய. சண்முகருக்கு ஆறுதலைன்னா அவருக்கு 6 முகமா, இவருக்கு மாறுதலையா, மாற்றி தலை வச்சதுனால, இழந்து புதியதாக தலை வச்சதுனால. ஆமா ஆமா. இப்படி இது வந்து வழக்கமா இப்படி இருக்குன்னு சொல்லுவோம். இப்ப அங்க வந்து இதுல போய் கடல்ல கலக்கல அப்படின்னு அவர் எழுதுறாரு. சிவபெருமானுக்கு நஞ்சு கொடுத்ததுனால கலக்கல. ஏன்னா வைகை நதியை உருவாக்குனதே சிவபெருமான் தானே. கை வைகைன்னு வச்சு சொன்னாங்க. அதனால இந்த தமிழருடைய தொன்மையான பண்பு என்னன்னா, இந்த ஆறுகள் போகும்போது அந்த ஆறுல தண்ணி வர காலங்கள்ல அவங்க வந்து பக்கவாட்டுல வாய்க்கால் வெட்டி தண்ணீரை கொண்டு போறது சொல்றது. சரி சரி. அதுல வந்து சொல்றது, அதுல மதகு அமைக்கிறது, அதுல தலை அமைக்கிறது, பேட்டை வாய்த்தலைன்னு சொல்லுவாங்க. பேட்டை வாய்த்தலைன்னு ஒரு ஊர் இருக்கு. பேட்டை வாய்த்தலைன்னு திருச்சிக்கு பக்கத்துல இருக்கு. வாய்த்தலைங்கிறது வந்து அந்த ஆறுல இருந்து ஒரு வாய்க்கால் வெட்டி அந்த எடுக்கிறாங்க பாருங்க, அதுக்கு பேரு வாயின் பேரு.
ஓஹோ. எப்படி உடம்புல வந்து வாய்ங்கிற ஒரு மாமடை, வாய்மடை, தலைமடை, இளமடை, கடைமடை சொல்றோம்ல, அந்த நீர் வெளியேறக்கூடத்து வாய்ங்கிறான். ஆ, தலை வாய்னா தொடங்குற இடம், தொடங்குற இடம் தலைவாய். சரி சரி. அந்த அந்த மாதிரி வாய்னா கடைசி. அது மாதிரி வந்து எடுத்து கொண்டு போறாங்க. அப்படி கொண்டு போய் ராமநாதபுரத்தில் இருக்கக்கூடிய ஒரு கண்மாய்க்கு, பழைய கண்மாய்க்கு, பாண்டியர் காலத்து கண்மாய்க்கு வந்து அந்த தண்ணீரும் போய் கடலோட தான் கலந்துட்டு இருக்கு. இந்த ஆறு வந்து சேதுபதி காலத்துல மிகப்பெரிய ஒரு கண்மாயா மாத்திடுறாங்க. அந்த நார பிறக்காத 42 அது வேற, அது அது ராஜசிங்க குளம், ஆர்எஸ் இதுவும் வந்து மிகப்பெரிய ஒரு கண்மாய். வைகையில வந்து தண்ணி வந்து காவிரி மாதிரி நிறைய வர்றதில்ல, எப்பயாவது வர்றது. அப்போ வந்து தண்ணி வர காலங்கள்ல இந்த ஏரியை கடந்து அது போறது கிடையாது பெரும்பாலும். தேரியே வந்து நிறைய போய் அது ஏரின்னு சொல்லும் போது அந்த ஏரி மட்டும் தண்ணி தேங்குறது கிடையாதுங்க. அதுதான் நம்மளுடைய நீர்ப்பாசனத்துல ஒரு மேலாண்மையில தமிழர்கள் ரொம்ப சிறப்பு வாய்ந்தவர்களுங்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லலாம். சங்க பாடல்லையே குளக்கீழ் விளைந்த களக்குள் நெல்னு சொல்றான். குளக்கீழ் விளைந்த களக்குள் நெல், அது மாதிரி நெல் சொல்லுவாங்க. அதாவது குளத்தினுடைய பாசனத்தின் கீழே வயல்களை ஏற்படுத்தி அந்த வந்து நெல்லை, அருமையான நெல்லை வந்து உற்பத்தி செய்தாங்கன்னு சொல்றாங்க. அப்ப என்னன்னா இந்த குளங்களுக்கு கொண்டு போய் நிறைக்கும் போது அந்த குளங்களுக்கு ராமநாதபுரம் கம்மாய்க்கு மட்டும் கிடையாது. நீங்க சொல்லிக்கல மாடக்குளக்கீழ் மதுரை, மதுரை. அது அதே மாதிரி அங்க போய் நிறைஞ்சு என்னன்னா அது வந்து அதுல கலிங்குன்னு ஒரு பகுதி இருக்குங்க. கலிங்கு என்று சொன்னால் களியினால் மிகுதி என்று சொல். ஆமா, இதுல உண்டு இலக்கணத்துல உண்டு பழைய சொல். சரி. ஒவ்வொரு கண்மாயிலையும் அந்த நிறைஞ்ச கழுகுல குளிக்க போனா அப்படி. ஆமா, அந்த தண்ணி நிறைஞ்ச பிறகு அந்த கரைக்கு மேல தண்ணி போய் உடைஞ்சிடக்கூடாது. ஆனா அவன் என்ன பண்ணிருக்க, ஒரு திட்டம் போட்டிருக்க, அதோடைய தொடக்கத்திலையும் கடைசிலையும் ஒரு கலிங்கை அமைக்கிறான். அதுல வந்து அந்த லெவலுக்கு மேல போன எக்ஸஸ் ஆஃப் வாட்டர், மிகுதி நீர் வந்து பார்த்து வச்சுக்கிறோம். இந்த எக்ஸஸ் ஆஃப் வாட்டர் தண்ணி இது பண்ணி விழுகிறது, அது ஒரு பெரிய ஆச்சரியமான கலிங்குன்னு சொல்றாங்க. கலிங்கு, மிகுதி நீர் வெளியக்கூடிய இடத்து அந்த அமைப்புக்கு பேரு கலிங்கு. அதாவது அணை உடைஞ்சிடாம, ஆமா, அந்த கரை உடைஞ்சிடாம. அது அப்ப வந்து இப்ப திட்டம் போட்டு இவ்வளவு உயரம் தான் இருக்கணும். இந்த கரையை வந்து இவர் சில சமயம் வந்து தண்ணி நிறையும் போது கரைக்கு மேல வந்து வடிச்சுன்னு வச்சுங்க, உடைஞ்சு போயிடும். ஆனா அங்க ஒரு சேஃப்டி மெஷர், ஒரு பாதுகாப்பு. பாத்தீங்கன்னா அந்த கொள்ள அளவுக்கு கொண்டு மிகுதியான நீர் அந்த அதுல கடைஞ்சிடும். அப்ப வந்து சோழவந்தான்ல தத்துவாமடைன்னு ஒண்ணு சொல்லுவாங்க. இப்ப வயல்ல தண்ணி இருக்கணும், அப்ப புடுங்கி விட்டா தண்ணி புறம் போயிடும். இப்ப என்ன செய்வோம், வரப்ப ஒட்டி ஒரு கால் மிதிச்சு விடுவோம். அது என்ன செய்யும்னா ஓரளவுக்கு லேசா ததும்புற தண்ணி மாத்திரம் வடியும், முழுக்க பிச்சுட்டு போயிடாது. அதுக்கு பேர் தத்துவாமடைன்னு பேரு. தத்தி தத்தி தண்ணி வந்து லேசா விழுந்து போயிருவாங்க. அதனால என்ன பண்றோம், அந்த ராமநாதபுரம் கம்மாயில, பெரிய கம்மாயில நிறைஞ்சு அந்த கலிங்கு வழியாக மறுகால் பாஞ்சு அந்த ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய கம்மாய்களுக்கெல்லாம் தண்ணி போயிடும். அது வறட்சி மிக்க மாவட்டத்தில் எவ்வளவு தண்ணி போனாலும் வந்து என்ன அழகா சொல்றீங்க, மறுகால் பாயிருது. அப்ப வந்து இது சங்கிலி தொடர் மாதிரி இது போகும். என்னன்னா ஒரு கம்மாயில விழுந்து அது அடுத்த கம்மாய்க்கு போகும், அது நிறைஞ்ச உடனே அடுத்த கண்மாய்க்கு போகும், அந்த அந்த மறுகால் வழியா, அந்த கலிங்கு வழியா. அப்ப போனதுனால இந்த தண்ணி நிறைஞ்சு இதை அங்கிட்டு தாண்டி போறது இல்லைன்னு சொல்லி மக்கள் ஒரு நம்பிக்கை வச்சுட்டாங்க. ஆனா உண்மையிலேயே அந்த கண்மாயை தாண்டி அந்த அந்த அழகன்குளம் வழியாக ஆற்றங்கரைக்கு போறதை இன்னைக்கு நம்ம பார்க்கலாம், கண்டிப்பாக பார்க்கலாம். அதனால இந்த பகுதியில் எல்லாத்தையும் ஆய்வு செய்து முடிவு பண்ணி கடைசி வரைக்கும் அந்த அழகன்குளம்ங்கிற ஒரு ஊர் தான் கடைசியாக இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு ஊருங்க. வருஷநாட்டுல தொடங்கி வருஷநாட்டுல வந்து அழகன்குளத்தில் தாண்டி ஆற்றங்கரையில் முடிச்சான். ஆனா இன்னொன்னு ஒரு சிறப்பு என்னன்னா இந்த ஆய்வுல இல்ல, அது கடற்கரை. எனக்கு ஒரு சந்தேகம் என்னன்னா, நீங்க போனது கடற்கரை, கிளம்பி இருக்கீங்க, அதாவது குறிஞ்சியில கிளம்பி நெய்தலுக்கு போயிட்டீங்க. அப்ப ஏன் ஆற்றங்கரைன்னு பேர் வந்தது? ஆற்றங்கரையில் அந்த ஊருக்கு பேர் வைக்கிறான். இந்த வைகை ஆற்றங்கரையில் இருக்கிறதுனால அந்த ஆற்றங்கரையில் பேர் வச்சிருக்காங்க, அவ்வளவு வேற ஒண்ணும் இல்ல. சரி சரி சரி. ஆனா இதுல என்னன்னா இது ஒரு சிறப்பு, ரொம்ப முக்கியமான அந்த முடிகிற இடத்துல இப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய புகழ்பெற்ற துறைமுகங்கள், பழமையான துறைமுகங்கள்லாம் கலிமுகத்துல தான் இருக்கு. ஆற்றினுடைய கலிமுகத்துல இருக்கு. இப்ப தாமிரபரணியுடைய கலிமுகத்துல வந்து கொற்கை இருக்கிறது. அதே மாதிரி வந்து காவிரி கரையினுடைய காவிரியோட கலிமுகத்துல பூம்புகார் இருக்கு. அதுக்கு மேடம் இப்ப ஒரு கலிமுகத்துல இருக்கு, பாண்டிச்சேரி. அதனால
இந்த வைகையாறு கடலோடு கலக்கக்கூடிய இடத்துல அழகன்குளம் என்ற புகழ்பெற்ற ஒரு உலக புகழ்பெற்ற துறைமுகம் இருந்திருக்கு. அதில் வந்து ரோமானியர்கள் போன்றவர்கள், ரோமானியர்களும் வடநாட்டிலிருந்து வந்தவர்களெல்லாம் வாணிகம் செய்த சான்றாக நிறைய பொருள் கிடைச்சிருக்கு. அதனால நமக்கு அப்போ கிழக்கு கடற்கரை அந்த பக்கத்துல இருந்து புறப்பட்டு வந்த முறை இந்த பக்கம் வந்திருக்காங்க. முக்கியமா அதுல என்ன சிறப்புனா ரோம நாட்டுல இருந்து வந்தவர்கள் நிறைய அங்க வந்து இறங்கியிருக்காங்க. இன்னைக்கு ரோமானிய நாடுங்கிறது எது? இன்னைக்கு இத்தாலின்னு சொல்லக்கூடிய அந்த பகுதி தான் ரோமானியர் நாடுன்னு சொல்றோம். அங்க இருந்து அவன் காற்று திசை. ஆமா, அதாவது எப்படின்னா இப்ப 2 காற்று இருக்கு நமக்கு. ஒன்று வடகிழக்கு பருவக்காற்று, தென்மேற்கு பருவக்காற்று. அந்த காற்று வீசுற காலத்துல அந்த பக்கம் இருந்து காற்று அடிக்கும் போது அந்த காற்றிலே பரட்டு வந்துருவான். திரும்பவும் வந்து வடகிழக்கு பருவ அந்த காற்று முடிஞ்சு மறுபடியும் ஒரு 3 மாசம் கழிச்சு ஆரம்பிக்கும் போது அந்த காத்துல இப்படி திரும்பி வந்துருவான். அது நிறைய செய்திகள் இருக்கிறது. இப்ப நாங்க என்ன பண்ணோம், இந்த ஆய்வு செய்து கடைசியில ஒரு 4-5 இடத்த நாங்க தேர்வு செய்தோம். சரி. அதுல வந்து அழகன்குளத்தில் ஏற்கனவே தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறை அகழ்வாராய்ச்சி செஞ்சுட்டு இருக்கனால அதை விட்டுட்டோம். அதே மாதிரி வந்து இந்த வருஷநாட்டு பகுதியிலேயோ அல்லது அந்த சித்தர்கள் நத்தம் என்று சொல்லக்கூடிய அந்த பகுதிகளிலேயோ ஆய்வு செய்யலாம். சில ஒரு 4-5 ஊர்களை தயார் பண்ணி ஒரு ஊர் இருக்குங்க, சித்தர்கள் நத்தம். அப்புறம் வந்து கடைசியில் எனக்கு ஒரு யோசனை தோணுது, இந்த இடத்துல நம்ம வந்து 74களில் நம்ம இந்த சுலைமானில் இருக்கக்கூடிய ஆசிரியர் பாலசுப்ரமணியம் அவர் தான் அங்கே வரலாற்று ஆசிரியர் பண்ண ஆய்வு வேலை பார்த்த காலத்தில் அவருடைய மாணவர்கள்லாம் அந்த கீழடி அகலாய்வு மேட்டிலிருந்து பொருட்கள் அவற்றை கொண்டு வந்து காமிச்சு அதுக்கு பிறகு துறைக்கு தெரிவித்தாங்க. சரி. அப்போ வந்து இருந்த இயக்குனர் நாகசாமி அவர்கள் என்னத்தையும் முதல் அனுப்பினார். அங்க அனுப்பிச்சு எல்லாம் போய் 74 2015 மேல இதை நம்ம பேசுறோம். சரி சரி. அப்ப போய் அதை பார்த்துட்டு 40 வருஷம் ஆச்சு. 40 வருஷம் ஆச்சு. அதனால அப்போ போய் ஆய்வு செய்த பார்த்துட்டு அப்ப துறைக்கு வந்து ரிப்போர்ட் எழுதி சொன்னாங்க, திறந்து கொடுத்தேன். அவரும் பல முயற்சிகள் பண்ணது. அது அந்த பழைய ஞாபகங்கள் அப்போ வந்து எங்களால் ஒன்றும் செய்ய முடியல. சரி சரி. ஒரு அந்த இப்போ வந்து ஏன்னா இது ஆட்சி அதிகாரம் நிறைய இருக்கிறது. இப்போ இந்த அகழ்வாராய்ச்சி என்பது இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் வந்து ரொம்ப மிக சிறப்பாக அரசினுடைய கவனத்தை ஈர்க்கப்பட்ட ஒரு பொருளாக இன்றைக்கு இருக்கிறது. தமிழ்நாட்டு வரலாற்றில் முதல் முறையாக ஒரு அகழ்வாராய்ச்சியை தொடங்கி வைச்ச காணொளி காட்சியின் மூலமாக தொடங்கி வைச்ச முதலமைச்சர் நம்ம நாட்டில் தான், தமிழ்நாட்டில் தான். அது அப்போ அந்த காலத்துல நாங்க போவோம். நீங்க அந்த துறையில இருந்ததுனால உங்களுக்கு தெரியுது. அப்போ வந்து பாத்தீங்கன்னா 10,000 கொடுப்பாங்க, 20,000 கொடுப்பாங்க. நாங்க வந்து அந்த காசுகளை எடுத்துக்கொண்டு போய் அந்த ஊர்ல இருந்துக்கிட்டு 2-3 பேர் செய்வாங்க. ரொம்ப நாங்க வந்து அப்பவர்கள் என்னன்னா எங்க பாவப்பட்ட ஜென்மங்கள் சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி நாங்க வந்து இருப்போம். எங்க ஒரு பழைய முதலமைச்சர் நான் தொல்பொருள் ஆய்வுத்துறை மாதிரி இருந்தேங்கிற மாதிரி ஒரு குறிப்பு கூட ஒரு பழைய முதலமைச்சர் சொன்னாங்க, ஒரு முறை சொன்னாங்க. அது மாதிரி அந்த துறைக்கு வந்து அப்ப வந்து அரசினுடைய இது கவனமும் அதிகமா தெரியல, தெரிவிக்கப்படல. ஆர்வலர்கள், வரலாற்று ஆர்வலர் இப்ப வந்து வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு நிறைய இன்னைக்கு வந்துருச்சு. அன்னைக்கு எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த எங்களை வந்து கவனிக்கிறதுக்கு ஆள் கிடையாது. நாங்கள் வந்து அகழ்வாராய்ச்சி நல்லபடியாக செஞ்சு கடைசியில் முடிச்சுட்டு வெளியே வந்துடுவோம். அப்புறம் சென்னையிலேருந்து ரிப்போர்ட் வரும். அது மாதிரி இருந்த அப்போ வந்து எனக்கு என்னன்னா, சரி நம்ம அந்த காலத்தில் பார்த்து அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போவோம் அப்படின்னு சொல்லி இந்த ஜீப் இப்படி விடுங்க சார் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். ஓ, இவர் அமர்நாத். சரி சரி சரி. சாரு கீழடியை கண்டுபிடிக்கிறதுக்கு 74 தொடங்கி அப்படியே வரிசையாக வந்து அங்கே வருஷ நாட்டில் தொடங்கி ஆத்தங்கரைக்கு போகிற வழியில் இங்கே வர்றப்ப ஜீப்பை திரும்ப சொல்கிறாரு. ஜீப்பை திரும்ப சொன்னால் கீழடி கண்டுபிடிச்சால என்னன்னு நமக்கு தெரியல. தொடர்ந்து பார்ப்போம். அன்பிற்கினிய யூடியூப் நேயர்களே, நீங்கள் என்னோடு இன்னும் நெருக்கமாக தொடர்ந்து வர வேண்டும் என்று சொன்னால் இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் போன்ற பதிவுகள்லையும் என்னை நீங்கள் தொடருங்க. பின்தொடர்ந்து வாருங்கள். நாம் எல்லோரும் முன்தொடர்ந்து செல்வோம்.